சிவனை வழிபட்டாதான் நரகத்திற்கு போகாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த நினைப்புல நான் சிவனை வழிபடல, உன்னை வழிபட்டாதான் நரகத்திற்கு போகாம என்னை காப்பாத்துவியாட்டிருக்கு, அதனால நான் உன்னை வழிபடுறேன்னு எந்த சிவனடியாரும் சிவன் பக்தரும் சொல்றது கிடையாது. அப்படி ஒருவேளை அதை எதிர்பார்த்து செய்தால் அவர்கள் நரகத்திலேயே என்னை போட்டு அழுத்தட்டும் இறைவன் அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. அதே போலதான் எந்த சிவனடியாரும் சிவபக்தர்களும் சிவபெருமானை வழிபட்டால் எனக்கு பொன்னும் பொருளும் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பார் என்ற அந்த ஆசையில் அவரை வழிபடுவதில்லை. நம்மளுக்கு இந்த ஆசை எதுவுமே இருந்திருக்காதுப்பா. சொந்த வீடு இருந்திருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சில நேரத்தில் இருந்திருக்காது, சில நேரத்தில் வாங்காத ஏச்சும் பேச்சும் இருந்திருக்காது, நிறைய ஏச்சும் பேச்சும் வாங்கியிருப்போம், கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பாங்க. எல்லாருமே குடும்பத்திலேருந்து சுற்றத்திலேருந்து உற்றார்கள்லேருந்து எல்லாருமே திட்டியிருப்பாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு. அதையெல்லாம் மீறி அவர் மட்டும்தான் எல்லாம் அப்படின்ட்டு அவரோட எப்படியாச்சும் அந்த ஜோதியோட நம்ம ஒன்றாக கலந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம். எந்த வேண்டுதலும் இல்லை, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் என்னன்னு தெரியல, அவர் மேலே எனக்கு பாசம், அவர் மேலே எனக்கு காதல்.